அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறீங்கன்னா நெய் சோறு கீ ரைஸ் அதுதான் பார்க்க போகிறோம். எப்படி சிம்பிளாக செய்யலான்றது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம் 3 பெரிய வெங்காயம் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 8 பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய். அரிசியோட அளவு 1.25 படி. பாத்திரம் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். பட்டை, ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும். அப்பப்போ கிளறி விடுங்க. என் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது எனக்கு ரொம்பவும் மோட்டிவேஷனாக இருக்கும். என் சேனலில் நிறைய விலாக் வீடியோ, லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வீடியோ, குக்கிங் வீடியோனா அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் பாருங்கள். டைம் கிடைக்கும் போது வாட்ச் பண்ணுங்கள். வெங்காயம், பச்சை மிளகானா இப்போ கொஞ்சம் நல்லா சாஃப்டாகிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கோம். புதினா, கொத்தமல்லியும் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கிளறிக்கணும். நல்லா கிளற தான் உங்களுக்கு இஞ்சி பூண்டு அடியில் ஒட்டாமல் வரும். இப்போ தயிரும் சேர்த்துக்கலாம். தயிர் 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்க்கலாம். தண்ணி அளவு என்னென்னா 1.25 படி சொன்னேன்ல அரிசி, அதுக்கு 2.5 படி அளவு தண்ணி, அதாவது 2 மடங்கு அளவு. 2.5 படி அளவுக்கு அதே படியிலே தண்ணி ஊற்றுறோம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அது நல்லா கொதித்து வரட்டும். நான் அது கிளிப்பை எடுக்கலை, அதனால் நீங்கள் நல்லா மூடி போட்டு க்ளோஸ். இதில் அரிசி போடுற கிளிப்பும் நான் எடுத்துருக்க மாட்டேன். ஏன்னா நான் அப்போ தால்ச்சாக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே எங்கள் அம்மா அரிசியை போட்டுட்டாங்க. எனக்கே ஒரே ஷாக்கிங்காக இருந்துச்சு. என்னை கூப்பிடாமல் எங்கள் அம்மா பாட்டுக்கு அரிசி போட்டுட்டாங்க. எனக்காக செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் முடிஞ்ச வரைக்கும் அந்த வீடியோ எடுத்துட்டேன். அரிசி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அரிசி உடையாமல் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரிசியை போட்டுக்கோங்க. ஏன்னா எங்கள் அம்மா தான் அதில் குக் பண்ணுறாங்க. நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருப்பேன், அப்படியே ஒர்க்கும் பார்த்துக்கிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அதில் நான் கேப்பில் நவுந்தோடனே எங்கள் அம்மா இந்த வேலை பார்த்துட்டாங்க. இது ரொம்ப சிம்பிளாக தான் செய்கிறது. அரிசி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. 10 to 15 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் 3/4 பதம் வெந்திருக்கும். அந்த ஸ்டேஜில் இதுமாரி தோசைக்கல் வச்சு அது மேலே பாத்திரத்தை வச்சு வெயிட்டு போட்டுருங்க. நல்லா உங்களுக்கு வெந்து வரும். சூப்பராக இருக்கும், பார்க்குறதுக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுமாரி தோசைக்கல் வச்சு வெயிட் போட்டு வைக்கிறனால உங்களுக்கு கீழே அடி பிடிக்காது, நல்லா சூப்பராகவே வரும். அதனால் இதுமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் வெயிட் வச்சுட்டு அதுக்கப்புறம் வெந்திருக்கானான்னு பார்க்குறதுக்காக மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்த்தோம். கொஞ்சம் லைட்டாக அரிசியாக இருக்கிற மாதிரி இருக்கனால கொஞ்சம் சுடு தண்ணி எடுத்து தெளித்து விட்டோம். ரொம்பவும் சேர்க்காமல் லைட்டாக தண்ணி எடுத்து தெளித்து விட்டோம். அதுக்கப்புறம் மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம் வெயிட் வச்சு. என் சேனலில் நிறைய ரெசிபி வீடியோ, லஞ்ச் பாக்ஸ் வீடியோ, விலாக் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் பாருங்கள். 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம். நல்லாவே வெந்திருந்துச்சு. ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.